அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. கேந்திராதிபதி தோஷத்தை அதிகம் தரக்கூடிய கிரகம் குரு பகவானா, சுக்கிர பகவானா, புதன் பகவானா, அதன் பிறகு சந்திர பகவானா? இப்படி ஒரு கேள்வி என் மனசுக்குள்ளார வந்துச்சு. சரி, இது சம்மந்தப்பட்ட ஒரு ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு முடிவெடுத்தேன். சரி, நல்லா பார்த்துங்க. கேந்திராதிபதி தோஷம் அப்படிங்கிறது சுப கிரகங்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்டது. ஒரு கிரகம் இன்னொரு கேந்திரத்துக்கு அதிபதியாகி நிற்கிறபோது அந்த ரெண்டு கேந்திரத்துக்கும் ஒரே சுபர் வரும்போது இங்கே கேந்திராதிபதி தோஷம் உருவாகும். உதாரணத்துக்கு மீன லக்னத்துக்கு அவரே லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும், ஓகேங்களா. தனுசு லக்னத்துக்கு அவரே லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும். இதே மாதிரி மிதுன லக்னம் கன்னி லக்னங்களுக்கும் மிதுனத்துக்கு 4ஆம் அதிபதி லக்னாதிபதியும், கன்னிக்கு அவரே லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் இப்படி வருவார். சரி, இதில் ஏன் சார் சுக்கிரனை கொண்டு வந்து இணைச்சிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. சார் நல்லா கவனிங்க. ஒரு கும்ப லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்னா இது கேந்திராதிபதி தோஷமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. சார், என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் சார் இது கேந்திராதிபதி தோஷம் இல்லை சார். 4 மூலையில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு அதாவது உபய லக்னங்களுக்கு மட்டுமே இந்த கேந்திராதிபதி தோஷம் பெரிதாக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இதுலேயும் நிறைய விதிவிலக்குகள் இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு பாருங்க. ஒரு உதாரண ஜாதகம். ஒரு மீன லக்னம், லக்னத்தில் குரு திக்பலம், பரவாயில்ல, யோகம்தான், இங்கே மாற்றமே கிடையாது. பெயர், புகழ், பாக்கியம், பணம், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எல்லாமே தருவார். உடல்நிலை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அந்த தன்மையை தரும். அடுத்தவங்க மேலே ரொம்ப மரியாதையாக இருக்கக்கூடிய குணத்தை கொடுக்கும். சரி, அவரே 10ஆம் இடத்துக்கு அதிபதி. மீன லக்னத்தில் குரு இருக்கும்போது தொழில் அவங்கள தேடி வரும். இதில் ஒரு சில பேர் வெளியூரில் போய் வேலை பார்ப்பாங்க, ஒரு சில பேர் சொந்த குலத்தொழில் பார்ப்பாங்க. ஆனால் தொழிலுக்காக அவங்க பெரிய கஷ்டப்பட மாட்டாங்க. நல்ல படிப்பு படிச்சிருப்பாங்க, நல்ல தொழில் அமையும், குடும்பம் நல்ல ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலியாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள் நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த லக்னத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு லக்னத்தில் திக்பலம் பெற்றால் யோகம். இதே மீன லக்னத்துக்கு அவர் 10ஆம் இடத்துல இருந்தால் தோஷம். லக்னத்தில் புதனோ குருவோ இருக்கும்போது கேந்திராதிபதி தோஷம் வேலை செய்யாது. அதற்கு மாறாக குரு மீன லக்னமாகி 10ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா கேந்திராதிபதி தோஷமா வேலை செய்யும். போராத குறைக்கு புதனோட மட்டும் அங்கே இணைஞ்சிருந்துட்டார்னா அது அதிகமாக வேலை செய்யும். தொழிலை கெடுத்துருமா சார்? அப்படிலாம் கெடுக்காது சார். தொழிலை கொடுத்துருமா? நிறைய தொழிலில் போயிட்டு அந்த தொழில் செட் ஆகலைன்னு நம்ம வந்துடுவோம். நமக்கும் அந்த தொழிலுக்கும் ஈடுபாடு இருக்காது. கடைசியாக ஒரு தொழில் உங்களுக்கு தருவார், ஆனால் அது வரைக்கும் நிறைய போராட்டங்களை தருவார். அது இந்த கேந்திராதிபதி தோஷத்தினுடைய வேலை கட்டாயம் செய்யும். சரி, இந்த தனுசு மீனத்துக்கு நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி கன்னி மிதுனத்துக்கு பார்ப்போம். இப்போ ஒருத்தர் மிதுன லக்னம், லக்னத்தில் புதன் திக்பலம் பெற்று இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகம். 4ஆம் அதிபதி லக்னத்தில் தேடி உக்காந்து லக்னத்தில் திக்பலம் இருக்கும்போது வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, வித்தை, மனசு, இவருக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ், இதெல்லாமே இவருக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். லக்ன பாவம் சிறப்பாக இருக்கும், உடல்நிலை நல்லா இருக்கும், ஆரோக்கியமான அமைப்பு இருக்கும். சரிங்களா? அவருடைய இந்த ரெட்டைத்தன்மையாக பேசுவாங்க பார்த்தீங்களா? ரெட்டைத்தன்மைனா சார் நகைச்சுவையாக பேசுறது தான் சார். சரிங்களா? ஒரு நேரம் நகைச்சுவையாக பேசி இருக்கிற இடத்த கலகலப்பாக வச்சுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக ஒரு விஷயம் இருக்கும். சரி, இதே இந்த மிதுன லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல போய் புதன் உச்சம் அடையுதுன்னு வச்சுங்க சார், இது கேந்திராதிபதி தோஷம்னா எல்லாத்தையும் கெடுக்குமானா சார்? எல்லாத்தையும் கெடுக்காது சார். இதில் காரக உறவுகள்னு சொல்லக்கூடிய காரக உறவுகள் என்ன சார்? 4ஆம் இடத்துல தாய் இருக்காங்க. சரிங்களா? தாய் மட்டும்தான் இருக்காங்களா 4ஆம் இடத்துல? வேற கிரகம், வேற அமைப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு அம்மா, வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, வித்தைன்னு நம்ம சொன்னாலும் இதில் தாய்க்கும் நமக்கும் கொஞ்சம் ஒத்து போகாத தன்மை இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அம்மா ஒரு இடத்துல இருப்பாங்க, குழந்தை ஒரு இடத்துல இருக்கும். இப்படி இருந்தால் அந்த கேந்திராதிபதி தோஷம் வேலை செய்யாது. சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி வீடு, மனை, வாகனம், தோட்டம் இதெல்லாமே இருந்தாலும் இவர் வேறொரு வாகனத்தை வாங்கி வேலை செய்கிற இடத்துல ஆப்ரேட் பண்ணார்னா
இந்த வாகனம் பிரச்சனைக்குரிய வாகனம் ஆகாது. நல்லா புரிஞ்சுங்க, இந்த வீடு பிரச்சனைக்குரிய வீடை உங்களுக்கு ஆகாது. அப்போ உங்களுக்கு எந்த வீடு அமையுதோ அந்த வீட்டில் இல்லாமல் இன்னொரு வீட்டில் அவங்க போய் இருக்கும்போது இந்த வீடை வாடகை விட்டோ அல்லது வேற யாராவது அவங்க குடியமர்த்தி விட்டோ வேற ஒருத்தவங்களுடைய பொறுப்பில் அந்த வீட்டை விட்டுட்டு இவங்க வேற ஒருத்தவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இங்கே கேந்திராதிபதி தோஷம் வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன காரணம்? சொந்த வீட்டில் வாடகைக்கு ஒருத்தவங்களை விட்டுட்டு நம்ம போய் வாடகை கூடியிருக்கும் போது இங்கே கேந்திராதிபதி தோஷம் முற்றிலும் விலக்கி கொள்ளப்படுகிறது. அப்புறம் இந்த 4ஆம் இடங்கிறது கல்வி சார்ந்த ஒரு விஷயம். கல்வி நல்லா படிப்போங்க, ஆனால் இந்த கல்வி படித்தாலும் அந்த கல்வியில் ஒரு பிரச்சனை இருக்கும். சரிங்களா? எக்ஸாம் டயத்தில் ஏதாவது ஒரு கோளாறு கொண்டு வந்து விட்டோம். இது இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த புதன் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் கேந்திராதிபதி தோஷத்தை அதிகமாக செய்யக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். ஓகேங்களா? தனுசு லக்னமாகி 4ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதோ, மீன லக்னமாகி 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதோ, தனுசு லக்னமாகி 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதோ, மீன லக்னமாகி 10ஆம் அவரும் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதோ, இது வந்து 100க்கு 90% யோகங்களை தோஷங்களை செய்யுது. எங்கேயாச்சும் செவ்வாயுடைய இணைவு, செவ்வாயுடைய பார்வை, சனி பகவானுடைய பார்வை, சனி பகவானுடைய இணைவு இருந்துச்சுன்னா இங்கே கேந்திராதிபதி தோஷம் முற்றிலும் விலக்கி கொள்ளப்படும். சரிங்களா? 10வது குறைக்கு பௌர்ணமி சந்திரன் வளர்வரை சந்திரன் ஏது குருவோட தொடர்பு கொண்டுச்சுன்னா அந்த கேந்திராதிபதி தோஷம் அதிகம்தான் ஆகும், தவிர குறையாது. சரி, அதே மாதிரி புதன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மிதுன லக்னமாகி 4ஆம் இடத்துல இருந்தால் தோஷம், 7ஆம் இடத்துல இருந்தால் தோஷம், 10ஆம் இடத்துல இருந்துட்டா அது நீசம் அடைஞ்சுக்கிற அமைப்பில் இது ஒரு பெரிய அளவில் தோஷத்தை வேலை செய்யாது. அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருந்தால் ஒரு திக்பலம் நல்ல அமைப்பு தான், ஆனால் 4ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு சுமாரான ஒரு பல தோஷத்தை. ஏன்னா குரு வந்து முழு சுபர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. சரிங்களா? பாவியருடன் சேராத புதன் தான் சுபர் இங்கே. அப்போ கூட அவருடைய அளவீடுகள் வந்து இருக்கு. சுக்கிரனுக்கு கீழே தான் புதனுடைய சுபத்துவம். அப்போ புதன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அதற்கு தகுந்த மாதிரி தான் அந்த தோஷத்தினுடைய அளவு வந்து வேலை செய்யும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல நீச்சம் அடைவார். ஓகேங்களா? அப்போ நீச்சம் அடைய வந்து சுத்தமாக அதனுடைய வலுவு அவர் இழந்துட்டாருன்னு அர்த்தம். இங்கேயும் ஒரு பெரிய பாதிப்பு தராது. 10ஆம் இடத்துல வந்து கன்னி லக்னத்துக்கு ஒரு ஆட்சி பெற்று இருப்பது நல்ல பலன் அல்ல. ஆனால் அங்கே சூரியனோ அல்லது செவ்வாயோ அல்லது சனியோ வேற ஏதாவது கிரகங்கள் அங்கே இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது அந்த கேந்திராதிபதி தோஷத்தை இங்கேயும் முற்றிலுமாக விலக்கி கொள்ளப்படுவார். இங்கேயும் அதுக்கு நேர் 7ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரனோ, பௌர்ணமியை நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய சந்திரனோ, தேய்பிரையில பஞ்சமி திதிக்குள்ள இருக்கக்கூடிய சந்திரனுடைய சந்திர யோகத்துல புதன் மாட்டினார்னா இங்கேயும் இது கேந்திராதிபதி தோஷத்தை கட்டாயம் செய்யும். நல்லா கவனிங்க, எந்த ஒரு தோஷம் நம்ம ஜாதகத்துல நடக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லா பார்த்துங்க, லக்னமும் லக்னாதிபதியும் சிறப்பாக இருக்கும்போது அந்த தோஷத்தை எதிர்த்து நின்று போராடக்கூடிய அந்த மனோ வலிமையை உங்களுடைய லக்னமும் லக்னாதிபதி கட்டாயம் கொடுத்தே தீரும். ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் நல்லா பாருங்க, ஜாதகத்துல 5ஆம் இடமோ 5ஆம் அதிபதியோ இந்த கிரகங்கள் வலுவோட இருக்கும்போது ஒரு அப் அண்ட் டவுன் லைஃப்ல இருந்தாலும் டக்குன்னு அப்புக்கு டவுனுக்கு போயிட்டோம்னா திடீர்னு தூக்கிட்டு வந்து இந்த 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் தூக்கிட்டு வந்து உங்களை மேல உயரத்துல கட்டாயம் வந்து உட்கார வைக்கணும். இதுலையும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? எனவே ஒரு ஜாதகத்துல ஒரு பலன் இருக்கு. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேந்திராதிபதி தோஷம் இருக்கு, எனக்கு வந்து 10ஆம் இடத்துல தனுசு லக்னமாகி எனக்கு 10ல் குரு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க பயப்பட தேவையில்லை. சரிங்களா? அந்த எல்லா கேந்திராதிபதி தோஷம் எல்லா வகையிலையும் நம்மளை வந்து கெடுக்காது. அதுவும் குரு இயற்கை சுபகிரகம், புதனும் அப்படித்தான். அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பார்ட்டை தான் கெடுக்கும். எந்த பகுதி வீக்கா இருக்கோ அந்த பகுதி வந்து இது பண்ணும். அதுக்காக நீங்க இதற்காக பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இவ்வளவு நேரம் கண்டுகளித்த உங்கள் அத்தனை நல்ல இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.